அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, சில பேர்ல பணத்த சம்பாரிச்சுர்றாங்க. ஆனா, அவங்களுக்கு நீண்ட நாள்களுக்கு அத தக்க வைக்கிறதுக்கு உண்டான வழி தெரியல. அப்படிங்கிற மாரி ஒரு டாக் இருக்கு. அத பத்தி பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி ஆஃப் மனி அப்படிங்கிற ஒரு புக்ல எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 முதலீட்டாளர்கள் இருக்காங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அ ஒரே இடத்துல இருந்து தான் தங்களோட பயணத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு பொருளாதார வீழ்ச்சி வருது. அவங்க அவங்க பிசினஸ் போயிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு கரெக்ட்டான இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா ஒரு பொருளாதார சரிவு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சரிஞ்சிடுறாரு. இன்னொருத்தர் அவர் யூஸ் பண்ற ஃபார்முலாஸ்னால எப்படி கெயின் ஆயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் சரிஞ்சிடுறாரு. இதுல இவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேத்துக்குமே பணத்த சம்பாரிக்க தெரிஞ்ச அளவுக்கு அத தக்க வைக்க தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இந்த மாரி ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. இந்த மாரி பணக்காரர் பட்டியல் வெளியிடுவாங்க. அதுல 10 வருஷம் கூட நிலையா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுல அந்த லிஸ்ட்ல வரவங்க, அந்த லிஸ்ட்ல அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அவங்க இறந்து போறதுனாலயோ, இல்ல அதாவது அந்த லிஸ்ட்ல வரவங்க இறந்து போறதுனாலயோ, அவங்க பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறதுனாலயோ, இந்த பட்டியல விட்டு அவங்க வெளிய போறது கிடையாது. அவங்க எதுல சம்பாதிக்கிறாங்களோ, அதிலேயே அவங்க விட்டுர்றாங்க அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு இது சொல்றாரு. எப்படின்னா, பணத்த சம்பாரிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, ஆ ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். ப்ராப்ளம் ஹேண்ட்லிங் தெரியணும். அந்த வேலையில நம்மள முழுசா அர்ப்பணிச்சுக்கணும். இதெல்லாம் பணத்த சம்பாரிக்கிறதுக்கு உண்டான தேவைகள். பணத்த அதாவது சம்பாரிக்கிறது மட்டும் பெருசு இல்ல. அத தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி ஆத்தர் சொல்றாரு. அத தக்க வைக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் பக்கம் போக்கூடாது. அதே மாரி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்த சொத்து அதாவது இந்த பணம் வந்த வழியிலே நம்மள விட்டு போயிரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, தன்னடக்கமும் இருக்கணும். அந்த ஆணவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு நம்ம கிட்ட வந்த பணத்துல 1% நமக்கு அதிர்ஷ்டத்துல வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிக்கனமாவே நம்ம இருக்கணும். அது ஒரு வழியா சொல்றாங்க. அதே மாரி இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஃபார்முலாலயே நாளைக்கு நம்மளுக்கு பணம் கிடைச்சிரும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. அதே மாரி சிகாகோ கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட சிஇஓ கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. அதுல அவர்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்னன்னா, உங்க வெற்றியின் ரகசியம் என்ன? அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆயுட்காலம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. 5, 6 ஆண்டுகள்ல சில நிறுவனங்கள் வெற்றி அடையறாங்க. ஆனா நாங்க 40 ஆண்டுகளா எங்களோட வளர்ச்சிய அதாவது வெற்றிய நாங்க தக்க வச்சிருக்கோம். அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறப்ப, இவரு எப்படி சொல்றாருன்னா, இன்னைக்கு கூட இந்த பங்குச் சந்தையிலிருந்து எங்க நிறுவனம் அப்புறப்படுத்தப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த பயத்தோடயே டெய்லி வேலை பார்ப்போம். அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நேத்து நேத்து அதாவது எப்படின்னா, நேற்று மாரியே நாளைக்கு இருக்காது. அதாவது நேற்று அடைஞ்ச வெற்றிய விட்டுட்டு, நாளைக்கு உண்டான வெற்றிக்கு இந்த வெற்றிய நாங்க மறந்துருவோம். நாளைக்கு உண்டான வெற்றிக்கு நாங்க உழைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த வெற்றிய வச்சுட்டே உட்கார்ந்திருக்க மாட்டோம். நாளைக்கு உண்டான வெற்றிக்கு உழைச்சிட்டே இருப்போம். அப்டேட் ஆயிட்டே இருப்போம். டெய்லியும் அந்த ஒரு பயத்தோடயே உழைச்சிட்டே இருப்போம். அப்படிங்கிற மாரி சொல்றாரு.